வணக்கம்ப்பா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் மிளகு கறி மாதிரி பண்ண போகிறோம். வாழைக்காயில் மிளகு கறி மாதிரி பண்ண போகிறோம். வாழைக்காய் மிளகு வறுவல், மிளகுத்தூள் வறுவல். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு வந்துட்டு 2 வாழைக்காய் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம விரல் சைஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய விரல் சைஸுக்கு கட் பண்ணி 3 கழுவு நல்லா கழுவி அதை தண்ணி நல்லா ஒரு சொட்டு ஈரம் இல்லாத அளவுக்கு அதை இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த தண்ணித்தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் உணர வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அப்படியே எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துருவோம். எண்ணெய் இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வாழைக்காயை போட்டு பொரித்து எடுத்துருவோம். இது கூட நம்ம சேர்க்குற பொருள் மல்லித்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், பெருங்காயத்தூள். இது மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு தான் நம்ம மற்றதெல்லாம் சேர்க்க போகிறோம். இதை எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப இது பண்ணிடக்கூடாது, ஏன்னா மொறுமொறுன்னு வந்துடக்கூடாது. ரொம்ப பச்சைத்தன்மையாகவும் இருந்துடக்கூடாது. ஒரு 3/4 பதம் வச்சுக்கோங்களேன். அந்த அளவில் இங்கே நான் சொல்லிட்டு இருக்கப்ப எம்மான்னு நான் என்ன சொல்ல வந்தேன்றதையே மறந்துட்டேன். இதை கொஞ்சம் ஒரு 3/4 பதம் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துருவோம். எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருவோம். ரொம்ப மொறுமொறுன்னு விட்டுறாமல் அந்த ஒரு பதத்துக்கு, அந்த கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு பதத்துக்கு கொஞ்சம் மெதுமெதுன்னு இருக்க மாதிரி அந்த ஒரு பதத்துக்கு எடுத்துக்கலாம். அந்த மஞ்சள் கட்டி எனக்கு எடுப்பேன். இல்லை நான் ரெடி பண்ணுறது கிளம்பு. மணி 8 மணி ஆச்சு, டைம் ஆயிடுச்சு. கிளம்பு. இப்போ இந்த பதத்தில் நம்ம அதை எடுத்துடலாம். இதை அப்படியே எடுத்துருவோம். லைட்டாக கோல்டன் கலர் வர மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மட்டும் விட்டுறக்கூடாது. இந்த ஒரு கலரில் அதை எடுத்துருவோம். இன்னும் கற்று வச்சுக்கோங்க. நான் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டாச்சு. இதில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு ஸ்பூன்,
பெருங்காயங்கப்பா guys. பெருங்காயத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன். ஒரு 2-3 சோம்பு. கருவேப்பிலை கொஞ்சோண்டு. கருக விடாமல் அந்த பொடியெல்லாம் வந்து கருக விடாமல் அப்படியே வணக்குவோம். தம்பி அந்த மஞ்சள் பொடி பண்ணி கொடுக்குது. மஞ்சள் பொடி சம்பளம் எடுத்து மரத்துக்கு வந்து மஞ்சள் ஒரு கொஞ்சமாக 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கை தண்ணி தொளிச்சு இந்த தண்ணி வசனமே மறுபடியும் ஒரு கை தண்ணி தொளிச்சு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். முதல் தொளிச்ச தண்ணி வந்துட்டு வச்சு மறுபடியும் 3 கை தண்ணி தொளிச்சு விட்டுக்கலாம். இதுவும் நல்லா கொதிச்சு அப்படியே பிறண்டு வரட்டும். இந்த தண்ணி வற்றி அப்படியே நல்லா அந்த மசாலாலாம் அதில் பிடிச்சி பிறண்டு வரட்டும். இது அப்படியே நல்லா கொதிச்சு நம்ம சும்மா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இதாகிடும். வாழைக்காய் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்துட்டு இது அப்படியே நல்லா தண்ணி வற்றி நல்லா பிறண்டு வரட்டும். கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான ஒரு வாழைக்காய் ரெசிபி வேணும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிச்சு பாருங்கள். வற்றி அது அப்படியே நல்லா பிறண்டு நல்லா சின்ன வச்சு பிறட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. ரச சாதத்துக்கு பருப்பு கடையும் பார்த்தீங்களா, அந்த இதுக்கெலாம் வந்து உண்மைக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இது வந்து காரம் வந்து மிளகுத்தூள் தான் இதுக்கு வந்து காரமே, மற்ற எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் மிளகுத்தூள் இது ரெண்டு தான் இதுக்கான காரமே. ஏ தம்பி, இந்த காய் ரெடி பண்ணுறாம நான் சாதம் மட்டும் தாளிச்சு கொடுக்குறேன். டக்குன்னு கிளம்புங்க, மணி ஆச்சு. அவ்வளோப்பா, நம்மளோட வாழைக்காய் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அப்படியே ஒரு பெரட்டி எடுத்தோன்னா வேலை முடிஞ்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு ரெடி ஆகிடும்.
ரெடி ஆயிடுச்சு. இது உண்மைக்குமே வந்துட்டு ரச சாதம், பருப்பு சாதம் இதுக்கு நல்லாயிருக்கும். பருப்பு கடைஞ்சி பருப்பு வெறும் பருப்பு கடையும் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு உண்மைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இதுக்கு காரமே வந்து மிளகு தூள் மட்டும்தான். இதுக்கு நம்ம இப்போ சேர்த்துருக்க பொருள் வந்துட்டு மல்லித்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், பெருங்காயத்தூள் இது மட்டும்தான் போட்டிருக்கோம். தாளிப்புக்கு சோம்பு மட்டும் போட்டிருக்கோம், மற்ற எதுவுமே இல்லை. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கிரிட்டிக் சாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஒரு டாட்டா பாய்.